My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Counseling குரிய first round முடிஞ்சிருச்சு. இந்த first round உடைய reporting timeல நம்ம இருக்கிறோம். வருகிற 5ஆம் தேதி வரைக்கும் இதற்குரிய last date அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. So September 5 குள்ள எத்தனை மாணவர்கள் சேர போறாங்க அப்படிங்கறத பொறுத்து, எத்தனை பேர் free exit விட போறாங்க அப்படிங்கறத பொறுத்து vacancy அப்படிங்கறது செகண்ட் ரவுண்டுக்கு வரும். அது அந்த டைம்ல Tamil Nadu Medical Selection Committee ல இருந்து அபிஷியலான ஒரு PDF அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணுவாங்க. Seat matrix for the round 2. இந்த நேரத்தில் நிறைய பேர் செகண்ட் ரவுண்டில் எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிரும்னு நான் நினைக்கிறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இது கிடச்சிரும்னு நினைக்கிறேன், அல்லது கவர்மெண்ட் கோட்டாவில் இந்த காலேஜ் கிடச்சிரும்னு நினைக்கிறேன், அதனால் இந்த டைம் நான் ஃப்ரீ எக்ஸிட் விடலான்னு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களிடத்தில் காணப்படுகிறது. நமக்கு பேசக்கூடிய பெற்றோர்களுடைய அவங்களுடைய பேச்சிலிருந்து அந்த கான்வர்சேஷனில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ சீட் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறோம். இந்த வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டையும் லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லையும் எவ்வளோ சீட்ஸ் அலாட் ஆச்சு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு allotments அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈவன் இன் பிடிஎஸ் உட்பட 99% ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது ஃபில் ஆயிருக்கு. ஸோ இது கடந்த ஆண்டை விட அதிகமாகவே ஃபில் ஆயிருக்கு, கொஞ்சம் அதிகமாகவே ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதனால் இப்போ நம்பர் ஆஃப் allotments நிறைய நடந்திருக்கிறதுனால ஃப்ரீ எக்ஸிட் விடுறதோ அல்லது சீட்டை நான் விட்டுட்டு நான் செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுறேன், நான் செகண்ட் ரவுண்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக தேர்ட் ரவுண்டுக்கு போகிறேன், ஏதாவது ஒரு காலேஜில் எனக்கு சீட்டு வாங்கி தரேன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்பி ஏமாறலாமா ஏமாறக்கூடாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதனுடைய உள்ளான அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியப்படும். ஸோ சேனலில் ஒரு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எம்பிபிஎஸ்ல நமக்கு தெரியும் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அதில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், ஸ்டேட் கோட்டாவுடைய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் 3871 எல்லா சீட்டும் அலாட் ஆயிடுச்சு. அன்ஃபில்டு சீட்ஸுங்கிறது 0. செமி கவர்மெண்ட்டில் 91 ஆக்சுவலாக நமக்கு இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா, வார்ட் கோட்டா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் எல்லாம் போக ஸ்டேட் கோட்டாக இருக்கக்கூடிய சீட் 91 சீட்ஸு, அது 91 ஃபில் ஆயிடுச்சு. இதில் நம்ம 7.5 ரிசர்வேஷன் பிடபிள்யூடியை இன்க்ளூட் பண்ணலை. இது ஒன்லி ஃபார் 92.5 ரிசர்வேஷன் ஸ்டேட் கோட்டா. டோட்டலாக 3962 சீட் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸில். 37ல் 3962 சீட்டுமே அலாட் ஆயிடுச்சு. தெர் இஸ் நோ அன்ஃபில்டு சீட் இன் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா. இதில் எத்தனை பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வேக்கன்சிங்கிறது செகண்ட் ரவுண்டுக்கு வரும். ஸோ இப்போதைக்கு லிட்டரலாக பார்க்க போனால் வேக்கன்சி இல்லை. அடுத்ததாக செல்ஃப் ஃபினான்சிங்கில் கவர்மெண்ட் கோட்டா பிடிஎஸ் பார்த்தரலாம். ஸோ அதில் நமக்கு 22 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. இதில் 1823 இடங்கள் இருக்குது. 1823 இடங்களும் ஃபில் ஆயிடுச்சு. ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா கேட்டகரியும் சேர்த்து 1823 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய இடங்கள். இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் ஃபில் ஆயிடுச்சு. அன்ஃபில்டு சீட் 0. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 3 காலேஜ் இருக்குது. அந்த 4 இருந்தது, அதில் 1 விட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ 3 இருக்குது. 208 சீட் இருக்குது. அந்த 208 சீட்டுமே அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துருச்சு. அன்ஃபில்டு சீட்ஸுங்கிறது 0. டோட்டலாக ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் சேர்ந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 2031 கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது. அந்த 2031 கவர்மெண்ட் சீட்ஸுமே அலாட் ஆகிடுச்சு. இதில் எத்தனை பேர் ஃபினான்ஷியல் ரீசனுக்காக என்னால் கவர்மெண்ட் கோட்டா போக முடியாது, நான் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் எய்ம் பண்ணுறேன், பட் என்னுடைய இதன்படி மார்க் அண்ட் ரேங்கின் படி எனக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் கிடச்சிருக்கு, ஐ எம் நாட் ரெடி டு பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த ரவுண்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க அல்லது ரிப்பீட் பண்ணுறதை பற்றி யோசிப்பாங்க. ஸோ அப்போ இதில் சில வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது வரலாம். ஸோ அந்த நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, ஆனால் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் கிடச்சிருச்சு. ஒரு பெற்றோராக நீங்கள் என்ன நினைப்பீங்க? இதில் சேர்த்து விட்டுறலாம்னு நினைப்பீங்களா, இல்லை வேண்டாம் நான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்களோ அதே மாதிரியான முடிவை தான் சீட்டு கிடைத்த மாணவர்கள் அவருடைய பெற்றோர்களும் எடுப்பாங்க. அப்போது லிட்டரலி ஸ்பீக்கிங் பெரும்பாலான மாணவர்கள் 95% மாணவர்கள் இதில் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவை தான் எடுக்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான், நான் ஐ எம் நாட் ரெடி டு பே, இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், நான் இன்னொரு வருஷம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக கிடச்சிடும்னு நினைக்கக்கூடிய உறுதியாக இருக்கக்கூடிய சில மாணவர்கள் அண்ட் அவருடைய பெற்றோர்களும் கூட கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் சேராமல் போவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது 5ஆம் தேதிக்கு அப்புறம் ரிப்போர்ட்டிங்க்கு அப்புறம் தான் நமக்கு ஆக்சுவலாக தெரியும். இப்போதைக்கு சீட் எல்லாம் அலாட் ஆகிடுச்சு. இதில் ஒரு சில சீட்ஸ் அப்படிங்கிறது வரலாம். சரிங்களா? செகண்ட் ரவுண்டுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் செகண்ட் ரவுண்டுக்கு கடந்த ஆண்டு வந்துச்சு, இந்த ஆண்டும் அதே மாதிரி கொஞ்சம் சீட் வரும். எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அதனால் என்னுடைய சஜஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருச்சுன்னா சேர்ந்துடுங்க.
நீங்கள் இந்த ரவுண்டில் வரும், அடுத்த ரவுண்டில் இதில் வேகன்சி வரும், நான் எடுத்துக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்ததாக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தரலாம். இதில் அன்ஃபில்டு சீட்ஸ் நான் மட்டும் காமிக்கிறேன். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 22 காலேஜ் இருக்குது. 22ல் கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி எல்லாம் சேர்ந்து அன்ஃபில்டு சீட் 0 எல்லாமே அலாட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 3 காலேஜுமே தெலுங்கு மைனாரிட்டியில் சீட்ஸ் இருக்குது. அந்த தெலுங்கு மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய சீட்ஸும் 0 அன்ஃபில்டு எல்லாமே அலாட் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக தெர் இஸ் நோ Telugu minority or Malayalam, there is no Telugu minority in private universities, and there is no Christian, Malayalam and Telugu minorities seats available in private medical colleges for the second round as of now. இதுலேயும் நான் இதுக்கு முன்னாடி சொன்னபடி மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸை நான் கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில பெற்றோர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு சிலரால் அஃபோர்ட் பண்ண முடியும், ஒரு சிலருக்கு அஃபோர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 13 லட்சம் ரூபா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 16.20 லட்சம் ரூபா, அது கூட சேர்ந்து சில கல்லூரிகளில் 10 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எந்த விதமான கணக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னும் சில கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் இதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா கிடைக்கும் நமக்கு ஃபீஸ் அப்படிங்கிற அமௌண்ட்டில் வாங்குறாங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபீஸுங்கிறதே வந்து 20 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா வரைக்கும் ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகுது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகுது. அப்படின்னா அது எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்காது. அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் இந்த இதில் அன்ஃபில்டு சீட்ஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டெஃபினட்டாக வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. மைனாரிட்டியில் வருமானு தெரியல, ஆனால் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங்லேயே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லேயே என்ஆர்ஐ சீட்ஸ், இது எஸ்எஃப் கிடையாது, என்ஆர்ஐ சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அலாட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 22 கல்லூரிகள் சேர்ந்து 511 சீட் இருக்குது என்ஆர்ஐக்கு. அதில் 250 சீட்டு தான் அலாட் ஆயிருக்கு. 261 சீட் வந்து அலாட்டே ஆகலை. இது செகண்ட் ரவுண்டுக்கு வேக்கன்சியாக வந்துடும். 261 சீட்ஸ் ஆர் கோயிங் டு கம் இன் த செகண்ட் ரவுண்ட் ஃபார் வேக்கண்ட்டாக வந்துடும். என்ன ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 67 சீட் இருக்குது, 7 சீட்டு தான் ஃபில் ஆச்சு, 60 சீட் வந்து அன்ஃபில்டாக இருக்குது. அப்போ அவுட் ஆஃப் 578 என்ஆர்ஐ சீட்டில் 257 என்ஆர்ஐ சீட் தான் ஃபில் ஆயிருக்கு. 321 சீட் வந்து என்ஆர்ஐ வேக்கண்ட்டாக செகண்ட் ரவுண்டுக்கு வருது. இப்போ செகண்ட் ரவுண்டில் கடந்த ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா, செகண்ட் ரவுண்டில் என்ஆர்ஐக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க. 321 சீட்டு என்ஆர்ஐ இருக்குது, அவங்களுக்கு ப்ரியாரிட்டி என்ஆர்ஐக்கே கொடுக்கும். அந்த ஒருவேளை என்ஆர்ஐ இல்லைன்னா செகண்ட் ரவுண்ட்லேயே என்ஆர்ஐ லேப்ஸ்டு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆஸ் பர் த ப்ராஸ்பெக்டஸ் என்ஆர்ஐ லேப்ஸ்டு கன்வர்ஷன் அப்படிங்கிறது தேர்ட் ரவுண்டில் இருந்ததான். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் அந்த செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது என்ஆர்ஐ லேப்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்கன்னா 321 சீட் இருக்குது அப்படிங்கிறதுனால யூஸ்வலாக செகண்ட் ரவுண்டில் என்ஆர்ஐ சீட் அவ்வளோவா ஃபில் ஆகிறது இல்லை. ஸோ அதனால என்ஆர்ஐ லேப்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வந்த உடனே நான் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக நமக்கு எம்பிபிஎஸ் சீட்ஸில் மொத்தமாக இருக்கக்கூடிய சீட்டுங்கிறதே இந்த 321 சீட்டு மட்டும்தான். ப்ரைவேட், கவர்மெண்ட், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து என்ஆர்ஐயில் மட்டும்தான் அன்ஃபில்டு சீட்ஸ் அப்படிங்கிறது 321 சீட் இருக்குது. மற்ற எல்லா கேட்டகரியிலையும் எல்லா சீட்டும் அலாட் ஆகிடுச்சு. இதில் யாராவது சேராமல் போனாங்க அப்படின்னா தான் சீட்டு செகண்ட் ரவுண்டுக்கு வரும். இப்போ பிடிஎஸ் பார்த்தரலாம். பிடிஎஸ்லையும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் 3 காலேஜ் இருக்குது, 195 சீட் இருக்குது. 195 சீட்டும் அலாட் ஆகிடுச்சு. இது நமக்கு ஸ்டேட் கோட்டாவில் இருக்கக்கூடிய 85% ஆஃப் சீட்ஸ். அதில் 92.5 ரிசர்வேஷன் சீட்ஸ், 95 சீட்ஸ் அலாட் ஆகிடுச்சு. ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 20 காலேஜ் இருக்குது, 1360 சீட் இருக்குது. 1360 சீட்டுமே அலாட் ஆகிடுச்சு. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். எந்த சீட்டும் இல்லை, அன்ஃபில்டு சீட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. இப்போது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலேயே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 405 சீட் இருக்குது. 405 சீட்டுமே அலாட் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் ஃபுல்லாக அலாட் ஆகலை, கொஞ்சம் அன்ஃபில்டு சீட்ஸ் இருந்துச்சு. இந்த வருஷம் எல்லா சீட்டுமே உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர்னுடைய பிடிஎஸ் சீட்டை விட இந்த வருஷம் சீட் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனால் அலாட்மெண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் அகெயின் நமக்கு வந்து 2 காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டியாகவும், இன்னொரு காலேஜ் வந்து தெலுங்கு மைனாரிட்டியாகவும் இருக்குது. அது தெலுங்கு மைனாரிட்டியில் 15 சீட்டுக்கு 8 சீட்டு தான் அலாட் ஆயிருக்கு, 7 சீட் வேக்கண்ட் இருக்குது. கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் 10க்கு 10மே அலாட் ஆயிடுச்சு. ஸோ தெர் இஸ் நோ அன்ஃபில்டு சீட். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து மைனாரிட்டி கேட்டகரியில் 7 சீட் வந்து அன்ஃபில்டாக இருக்குது. இப்போ லிட்டரலி ஸ்பீக்கிங் பிடிஎஸ்லையும் தெர் இஸ் நோ என்ஆர்ஐ, ஓகேங்களா. இப்போ பிடிஎஸ்லையும் இந்த 7 சீட் மட்டும்தான் அன்ஃபில்டாக இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்து 321 + ஒரு 7, 328 இடங்கள் மட்டும்தான் வேக்கண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் டென்டல் காலேஜ் பெரம்பலூர், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் டென்டல் காலேஜ் பெரம்பலூரில் 7 சீட் அப்படிங்கிறது தெலுங்கு மைனாரிட்டிக்கு வேக்கண்ட்டாக இருக்குது.
ஸோ இப்போ டோட்டலாக லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி காமிச்சிடுறேன். பிடிஎஸ்ல லாஸ்ட் இயரில் 195 சீட் இருந்துச்சு, அங்கே 100% ஃபில் ஆயிடுச்சு. 1475 மொத்தமாக 2025 சீட் இருந்துச்சு 2023. அதில் 80 சீட்ஸ் வந்து அன்ஃபில்டாகவே இருந்துச்சு. ஓகேங்களா, அன்ஃபில்டாகவே இருந்துச்சு. ஸோ 96% சீட்ஸுங்கிறது போன வருஷம் அலாட் ஆச்சு பிடிஎஸ்ல. இந்த வருஷம் 1985 சீட் இருக்குது, 2025க்கு பதிலாக 1985 குறைஞ்சிருக்கு. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்டு மட்டும்தான் நமக்கு அன்ஃபில்டாக இருக்குது, வேக்கண்ட்டாக இருக்குது. இங்கே 80 இருந்துச்சு, இங்கே 7 சீட்டு தான் இந்த வருஷம் இருக்குது. ஸோ 99.6% ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 100% ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து பிடிஎஸ்லையும் அலாட் ஆயிருக்கு. எம்பிபிஎஸ்ல நமக்கு 321 இடங்கள் அப்படிங்கிறது இருக்கு என்ஆர்ஐ கேட்டகரியில். அது என்ஆர்ஐ லேப்ஸாக கன்வெர்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ லிட்டரலி செகண்ட் ரவுண்டுக்குரிய ஆக்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய 7 இடங்களும், அதே மாதிரி எம்பிபிஎஸ்ல இருக்கக்கூடிய 321 இடங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து வேக்கண்ட்டாக இருக்கு. ஸோ நமக்கு டோட்டலாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 328 இடங்கள் அப்படிங்கிறது வந்து அன்ஃபில்டு சீட்ஸாக இப்போதைக்கு இருக்கு. ஸோ இதனால் மாணவர்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 100% சீட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரெண்டுலையுமே ஸ்டேட் கோட்டாலேயே அலாட் ஆயிருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அலாட் ஆயிருக்கு. என்ஆர்ஐலையும் உங்களுக்கு வந்து அன்ஃபில்டு சீட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இந்த என்ஆர்ஐ கேட்டகரி சீட்ஸ் மட்டும்தான் நமக்கு செகண்ட் ரவுண்டுக்கு அன்ஃபில்டு சீட்ஸாக வரப்போகுது, வேகன்சியாக வரப்போகுது. இது போக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் யாராவது மாணவர்கள் சேராமல் விட்டாங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து வரும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் லிமிட்டட் சீட்ஸ் மைட் கம் ஃபார் த வேகன்சி விச் வில் நோ ஒன்லி ஆஃப்டர் த ரிலீசிங் ஆஃப் சீட் மேட்ரிக்ஸ் பை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. ஸோ கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அஃபீஷியல் ரேங்க் லிஸ்ட் வேகன்சி பொசிஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் செகண்ட் ரவுண்ட். அது வந்த உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் கொஞ்சம் யோசிச்சு நல்லா பிளான் பண்ணி முடிவெடுங்க. செகண்ட் ரவுண்டில் லிமிட்டட் சீட்ஸ் ஆர் கோயிங் டு கம். இங்கே வந்து 100% சீட்ஸ் இருக்குன்னா அங்கே வந்து ஒரு 10% இல்லை 5% தான் சீட்ஸுங்கிறது அன்ஃபில்டாக இருக்க போகுது. இப்போ அத்தனை சீட்டை நீங்கள் வந்து யோசிச்சு தான் அந்த கொஞ்சம் சீட்டுக்கு இன்னும் நிறைய மாணவர்கள் போட்டி போட போகிறாங்க. ஸோ அதனுடைய காம்படிஷன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலில் ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீட் 2025 அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இன்கேஸ் மார்க் கம்மியாக இருக்குது, நான் ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் வித் மிஸ்பா கரியர் அகாடமி. நமக்கு நீட் 2025 ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து டிசம்பருக்குள்ளே நம்ம 11th and 12th என்சிஆர்டி சிலபஸ் அப்படிங்கிறது கவர் பண்ணிடுவோம். ஆஃப்டர் தட் ஜான்வரியிலேருந்து நமக்கு ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் நீட் எக்ஸாமினேஷன் மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும் இல்லையா, எக்ஸாமுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 4 மாதம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் கோயிங் டு பி a ரிவிஷன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் டெஸ்ட் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதனுடைய ரிவிஷன் பார்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ த மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் யூ ப்ராக்டிஸ் வில் இன்க்ரீஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹை ஸ்கோர். ஸோ 720 மார்க்குக்கு 720 மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு தான் செய்யணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கால் to the number that is available 9944155756 and 9514224475 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் and thank you so much.